ஹே ஆல், நீங்கள் எல்லாரும் ஹாப்பியாக சந்தோஷமாக மன மகிழ்வோட ஹெல்த்தியாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இன்றைக்கி உங்களுக்காக என்னுடைய அடுத்த vlog கொண்டு வந்திருக்கேன். நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ சிட் பேக் செஞ்சு ரிலாக்ஸ்டாக இருக்கும்போது பாருங்கள். அன்றைக்கி காலையில் எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு பசங்களையும் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு சரி ஒரு காஃபி போட்டு குடிக்கலாமே அப்படின்னு காஃபி போட்டுட்ருந்தேங்க. இந்த காஃபிக்கு அடிக்ட் ஆகிட்டா மட்டும் அதுலேருந்து வெளியே வரவே முடியாதுங்க. ஒரு நாளைக்கு 4, 5, 6 அப்படின்ட்டு ரவுண்டாக போய்கிட்டே இருக்குது. தனியாக இருக்கும் போது காஃபி டீ குடிக்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி கிச்சன்ஸ் மேஜை மேலே ஏறி உட்காந்துட்டு குடிக்கும் போது நிறைய ஐடியாஸ் வரும் லைஃப்பை பற்றி. ஸோ அதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிந்தனைகள் இருந்தால் மட்டும் போதாது, அதை எப்படி நிறைவேற்றுறது அப்படின்றத பற்றியும் நான் யோசிப்பேன். கிச்சன் அப்படின்னும் போதே நமக்கு ஃபஸ்ட்டு ஞாபகத்துக்கு வர்றது சமையல் தான். அந்த சமையலை சீக்கிரமாக குக் பண்ணிடலாங்க. ஆனால் என்ன சமைக்கணும் அப்படின்றத யோசிக்கும்போது தலையை பிச்சுக்க வேண்டியதாக இருக்குங்க. எங்கள் வீட்டில் அன்றைக்கி காலையில் பழைய கஞ்சி சாதம் தாங்க. இது பெரியவங்களுக்கு மட்டும் இல்லை, எங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கும் இதையே கொடுத்து பழக்கிட்டேன். அதுவும் இப்போ அடிக்கிற வெயில் காலத்தில் பார்த்திங்கன்னா பழைய சாதம் பழைய கஞ்சி அப்படின்றத வாரத்தில் அட்லீஸ்ட் ஒரு 3 தடவையாச்சும் கொண்டு வந்துடணும் காலையில் டிஃபனுக்கு. ஸோ எங்கள் வீட்டில் அன்றைக்கி நான் அதை தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். சின்ன வெங்காயம் பழைய சாதம் பச்சை மிளகா செம காம்பினேஷன் இல்லைங்களா? என்ன தான் நம்ம வீட்டில் டைனிங் டேபிள் இருந்தாலும் கீழே சமணங்கால் போட்டு உட்காந்து சாப்பிட்றது தாங்க நல்ல பழக்கம். அதுதான் உடம்புக்கு ஆரோக்கியமானதுன்னு நான் நினைப்பேன். ஆமாங்க. டிவி பார்த்துட்டு மொபைல் பார்த்துட்டு சாப்பிட்ற பழக்கம் தப்பு தான். ஆனால் நான் பார்க்குறத விட அந்த பாட்டை கேட்டுக்கிட்டு சாப்பிட்றது தான் அதிகமாக இருக்கும். சம்மர் ஆரம்பிச்சிருச்சு இல்லைங்களா? அதனால் அடிக்கிற வெயிலுக்கு வீக்லி ஒரு 3 to 4 டைம்ஸ் தலைக்கு எண்ணெய் வச்சு தேய்ச்சி குளிச்சிருவேங்க. எண்ணெய்ன்றது நான் நார்மலாக கடையில் வாங்குகிற எண்ணெய் இல்லை, வீட்லேயே காய்ச்சிடுறது தான். பசங்களுக்கும் அதையே தான் கொடுக்கறது. ஸோ வீட்டில் காய்ச்சி தேய்க்கிற எண்ணெய் இப்போ இருக்கிற ஹேர் ஃபாலுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஹேர் ஃபால் கம்மியாகுதோ இல்லையோ, ஆனால் ஹேர் க்ரோத் நல்லா இருக்குது. அந்த இம்ப்ரூவ்மெண்ட்டை நான் பார்த்துருக்கேன். மெதியடி கறி துணிகள்லாம் கொஞ்சம் அலசி காய போட வேண்டியது இருந்தது. அந்த வேலைகளையும் சைட் பை சைட் பார்த்துக்கிட்டு இருந்தேன். நம்மளெல்லாம் பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் அப்படின்வாங்க. ஆனால் இப்போ நம்ம பிள்ளைகள்லாம் பார்ன் வித் டைமண்ட் ஸ்பூன்ற அளவுக்கு வளர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு சின்ன கெட் டுகெதர் கயன் ஃப்ரெண்டு வீட்டுக்காக போயிருந்தோம். கயன் ஃப்ரெண்டுக்காக அவங்களுக்கு பிடிச்ச ப்ரௌனி கேக் செஞ்சு கொண்டு போகணுன்னு கயன் ஆசைப்பட்டாங்க. ஸோ வீட்லேயே டக்குன்னு குவிக்காக வித் நட்ஸ் அண்ட் வித்தவுட் நட்ஸ்ன்னு 2 செட்டாக பண்ணி வித் நட்ஸ் அவங்க ஃப்ரெண்டுக்காக எடுத்துகிட்டு போயிருந்தோம். பல மாதங்கள் கழித்து மீட் பண்ணிக்கிறதால பிள்ளைகள்லாம் அவ்வளோ சந்தோஷமாக ஹாப்பியாக விளையாடிட்டு இருந்தாங்க. பார்ன் வித் டைமண்ட் ஸ்பூன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தோம் இல்லைங்களா? நம்ம படித்த காலகட்டத்திலலாம் இந்த மொபைல் ஃபோன்ஸ்லாம் இல்லைங்க. ஸோ இந்த மாதிரி மனுஷங்க பார்த்துக்கிட்டு விளையாடுற கேம்ஸ் தான் நிறைய விளையாடுவோம். எனக்கெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்குங்க. கல்லாங்கா, அதுக்கப்புறம் 7 ஸ்டோன்ஸு, கண்ணாம்பூச்சி, நொண்டியாட்டம், கோழிக்குண்டு, பொம்பரம், இந்த மாதிரி விளையாட்டுகள்லாம் நிறைய பல இருந்துச்சு. இப்போ இருக்கிற பிள்ளைகள்லாம் வீட்டை விட்டு வெளியே வந்து மனுஷங்க பார்த்துக்கிற தருணங்கள் மிக 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 குறைவாக இருக்குங்க. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு 2, 3, 4 பிள்ளைகள் இருப்பாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் முகத்தை பார்த்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி விளையாடுவாங்க வீட்டுக்கு. ஆனால் இப்போ வீட்டுக்கு ஒரு பிள்ளை அப்படின்ற கான்செப்ட்னால உறவினர்கள் பிள்ளைகளை நம்பி இருக்க வேண்டியதாகவும் இருக்குது. வெக்கேஷன் மோடில் மட்டும்தான் மீட் பண்ணக்கூடிய சூழ்நிலையும் இருக்குங்க. இந்த எலக்ட்ரானிக் கேஜெட்ஸை நம்பி இந்த பிள்ளைகளுக்கு மென்டல் ஸ்ட்ரெஸ், அதுவும் கண் பார்வை ப்ராப்ளம்ஸும் வர ஆரம்பிக்குது. சரி அப்படி இப்படின்னு கெட் டுகெதரை முடிச்சுட்டு வர வழியில் ஒரு தள்ளு வண்டியில் பானிபூரி மசாலா பூரிலாம் விற்றுக்கிட்டு இருந்தாங்க. அதை சாப்பிட்ணுன்னு ரொம்ப டெம்ட் ஆயிருச்சு. அப்புறம் எங்கள் கிட்ட கேட்ட உடனே எனக்கு வாங்கி கொடுத்துட்டாங்க. இதை சாப்பிட்றதுக்குள்ளே கயன் என்னை வச்சு பெரிய காமெடியே பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஓகே, வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ மூலியமாக எனக்கு தெரிஞ்ச சில நல்ல தகவல்களும் உங்களோட ஷேர் பண்ணதில் மிக்க மகிழ்ச்சி. வேறு ஒரு வீடியோவில் கூடிய விரைவில் உங்கள் எல்லாரையுமே நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நீங்கள் டேக் கேர் அண்ட் டாடா.